அங்க பாரு, பன்னி கீழே விழுந்துட்டான். என்ன எல்லாமே கழண்டு வந்துருச்சு. ஸ்கூட்டரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஜோர்தார். ஆகாதா பின்ன, தாஜ்மஹாலோட பழசு இந்த ஸ்கூட்டர். என்ன புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ டவுட்டா தான்ப்பா இருக்கு. தாஜ்மஹால் ரொம்ப பழமையானது, அப்பலாம் ஸ்கூட்டர் இருந்ததா என்ன? அட்ராசக்க இவன் நாலேஜ்ங்கிற வார்த்தைக்கு கூட சம்மந்தம் இல்லாதவனா இருக்கான். அட பாப்பாட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னா. எனக்கு இந்த ஸ்கூட்டர்னா ரொம்ப உயிருமா. இத பத்தி என்கிட்ட எந்த குறையும் சொல்லாதீங்க. என்னாச்சு பசங்களா? ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். இத ஸ்கூட்டர்னு சொல்லாத, கட்ட வண்டின்னு சொல்லு. என்ன புரிஞ்சுதா? இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போதே அதோட பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஓ ஓ, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இத அப்துல்லாவோட கேரேஜ்ல ரிப்பேர் பண்ண கொடுத்துருங்க. இத கொடுத்துட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க. நானும் ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து மூவி பார்க்கலாம். ஓகேவா குழந்தைங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். வா ஜோர்தார், உடனே இந்த ஸ்கூட்டரை ரெடி பண்ணலாம். சிறுசு, பெட்ஷீட்டை போத்திட்டு யாருங்க உட்காந்துட்டு இருக்கா? மேடம், யாரோ ஸ்கூட்டியை திருடிட்டு வந்து நம்ம வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஹானி, இந்த ஸ்கூட்டிய நான் தான் இங்க வச்சேன். ஆனா நீங்க எதுக்காக ஸ்கூட்டி எல்லாம் போய் திருடுறீங்க? ஓ, நான் எதுக்காக ஸ்கூட்டிய திருட போறேன்? அப்ப இந்த திருட்ட பண்ணது வேற யாரோ, நீங்க இத மறைச்சு மட்டும்தான் வச்சிருக்கீங்க. நான் தான் வாங்கினேன். ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அதனால உங்க எல்லாருக்காக புதுசா ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன். மேடம், Thank you. வா ஜோர்தார், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். தாராளமா போங்க. வாங்க பசங்களா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரி, இத சொல்லுங்க, உங்களுக்கு கிளாஸ் ஸ்கூட்டி பிடிச்சிருக்கு இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஆமா தானே ஜோர்தார்? இப்ப நம்ம கிட்ட ஒரு ஸ்கூட்டரோட சேர்த்து ஒரு ஸ்கூட்டியும் இருக்கு. தேங்க்யூ மேடம். ஓ, நான் வேற அந்த ஸ்கூட்டரை காயிலங்கடைக்காரனுக்கு போட சொல்லிட்டேனே. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. நீ இப்போ அந்த ஸ்கூட்டரை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ அதுக்கு கவலைப்படாத. நான் அப்துல் கிட்ட போயிட்டு வேண்டான்னு சொல்லிடுறேன், சரியா? நீங்க வீணா டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்க ஆபீஸ்க்கு போங்க, அப்துல்லா நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு என்னோட ஸ்கூட்டர் வேணும் நண்பர்களே. அந்த ஸ்கூட்டர் என்கிட்ட எவ்வளவு நாளா இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் அந்த ஸ்கூட்டரை சுக்குநூறா உடைச்சு காயிலாங்கடைக்காரனுக்கு போட்டுருவான். நீ ஃபீல் பண்ணாத, விடு. அந்த ஸ்கூட்டரை உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா நாம இப்பவே போய் திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அந்த ஸ்கூட்டரை வச்சு நாம என்ன பண்றது? அது ஜோர்தார் கண்ணு முன்னாடி இருந்தா போதும். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, போலாம். யூ கான், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்க முகத்துல கிரீஸோட நான் பாக்குறேன். யாரோட முகத்துல கிரீஸ் இருக்கு? இது என் மூளையில உதிச்சது. இது என்னோட தாரக மந்திரம். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க எங்க ஸ்கூட்டர் வாங்க வந்தோம். அதத்தான் பையன் எடுத்துட்டு போயிட்டானே. எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? ஸ்கூட்டருக்கு பையன் இருக்கா என்ன? அட முழுசா கேளு, என்னோட பையன் எடுத்துட்டு போயிட்டான். உங்களோட பையனை யார் எடுத்துட்டு போனாங்க? அவரோட பையன் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிட்டான்.
Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, the Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. ஸ்கூட்டர் எங்க எடுத்துட்டு போயிருக்கான்? அது வேற ஒண்ணும் இல்ல, பக்கத்துல பழைய வண்டிகளுக்கெல்லாம் ரேஸ் ஒண்ணு வைக்கிறாங்க. நான் தான் சொன்னேன் நீ இந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு போ, இதுதான் ஹைதர் காலத்தோட பழசுன்னு. அட என் ஸ்கூட்டரை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. அதை எப்படி உன்னோட ஸ்கூட்டர்னு சொல்லுவேன்? காக்கர் மேடம் நேத்து அதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. கிரீஸ போட்டு. அப்போ கிரீஸை தொடச்சிட்டு வண்டியை எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. தாராளமா எடுத்துக்க தம்பி. பையன் ரேஸ் முடிச்சிட்டு வந்ததும் நீங்க எடுத்துட்டு போலாம். அது ஏற்கனவே கட்ட வண்டி, காய்லாங்கடையில போடுங்க. நாங்க கிரவுண்டுக்கு போய் அங்கேயே ஸ்கூட்டர் வாங்கிக்கிறோம். அதான் புது Dress கிடைச்சடச்சல. உனக்கு எதுக்கு அந்த கிழிஞ்சு போன பனியனே? உள்ள பனியனை போட்டு மேல சட்டையை போட்டு போ. என்ன புரிச்சுதா? அது ஜோர்தாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை தினமும் க்ளீன் பண்ணி அவன் கூடவே வச்சுப்பான். நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். வாங்க நண்பர்களே. இந்த கட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ரேஸ்ல ஜெயிக்க போறியா? உன் ஸ்கூட்டரோட நிலைமைய பாத்தியா? இந்த ஹேண்டில் பார் மட்டும் கையில வச்சுக்கிட்டு பினிஷிங் லைன் வரைக்கும் ஓட்டிட்டு வருவியா? என்னோட ஸ்கூட்டரை பார்த்தா நீ கிண்டல் அடிக்கிற. இந்த ஸ்கூட்டர் தான் உன்னை தோக்கடிக்க போகுது பாரு. நான் இந்த ரேஸ்ல ஜெயிப்பேன். அட யாருப்பா நீ? ரேஸ்ல நான் தான் போவேன். நான் இதுல ஜெயிச்சு புது பைக் வாங்கணும். இந்த ஸ்கூட்டர் என்னோடது சார். இந்த ஸ்கூட்டரை எங்க அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு. இந்த ஸ்கூட்டரை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த ஸ்கூட்டரை வச்சு ரேஸ்ல ஜெயிக்க முடியும்னு உனக்கு தோணுதா? ஜோர்தாரால இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும். ஒரு டீல் வச்சுக்கலாம். ரேஸ்ல ஜோர்தார் கலந்துக்குவான். அவன் ஜெயிச்சிட்டா பரிசு உனக்கு தான். அதுக்கு பதிலா இந்த ஸ்கூட்டரை நீ எங்களுக்கு கொடுத்துடணும். டீல். நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. நாங்க எல்லாரும் உன் கூடயே இருப்போம் ஜோர்தார். இருந்துதான் ஆகணும். வழியில ஏதாவது பார்ட்ஸ் விழுந்ததுன்னா அதை பொறுக்கணும் இல்லையா? என்ன புரிஞ்சுதா? ஜோர்தார், நீ எப்போ ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போற? ஜோர்தார் சீக்கிரம் போ. இப்ப இல்லம்மா. உங்களை சும்மா விட மாட்டேன். என் ஸ்கூட்டர்ல இருந்த எக்ஸ்ட்ரா வீல் எப்படி உதவுச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ ஓட்டு. எதுக்கு நிறுத்திட்ட? தைரியத்தை விடாத. தைரியமா இருக்கிறவன் தான் எப்பயுமே ஜெயிப்பான். ஞானி மாதிரி பேசாத, நிறுத்திட்டு ஸ்கூட்டரை தள்ளு. இது நின்னு போச்சுமா? போப்பட், தள்ளு. நான் வேணா ஸ்கூட்டரை தூக்கி பழத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கட்டுமா? முதல்ல என் சைஸ பாரு. சீக்கிரம் ஹனி வந்து தள்ளு. அடடா, கட்ட வண்டி கவுந்துருச்சா?
எப்பா எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? நம்ம ஃபினிஷிங் லைனை தொடுறதுக்குள்ள வண்டியில இருக்கிற ஹேண்டில மட்டும் தான் கொண்டுட்டு போவோம்னு தோணுது. Congratulations! இந்த ஸ்கூட்டரை வச்சு உன்னால மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீ இந்த டிராஃபியை இப்ப ஜெயிச்சிட்ட. எனக்கு இந்த டிராஃபி கிடைச்சதெல்லாம் பெரிய சந்தோஷமே இல்ல. என் ஸ்கூட்டர் திரும்ப கிடைச்சதுதான் சந்தோஷம். இப்ப இந்த ஸ்கூட்டர் உனக்கு, இந்த பரிசு பணம் எனக்கு. ஏதோ புதையல கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன புரிச்சுதா? புது ஸ்கூட்டர் எவ்வளவு வேணாலும் வாங்கலாமா, ஆனா இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கலாம், ஆனா உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்கல்ல.